ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ என்ட்ரன்ஸு பயங்கர வைபான ஒரு சாங்குன்னு கேட்டால் எங்கள் ஊர்னாலே ஒரு வைப்பு தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி நெல்லைக்கு தான் போயிருந்தோம், திருநெல்வேலிக்கு. ஸோ எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சர்ஸ் தான் நான் விசிட் பண்ணேன். பர்சனலாக ரொம்ப நாளாகவே விசிட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான். ஸோ இங்கே வந்து ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், அப்புறம் பாடி கேர் எல்லாமே வந்து அவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் லக்ஷ்மி கிருஷ்ணா பயங்கர ஒரு வைரல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் அவங்க ப்ராடக்ட் வைஸுமே நல்லா இருக்குன்னு எல்லாருமே பர்சனலாக சொல்லியிருக்காங்க. பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து போய் திங்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இந்த வீடியோ நான் வந்து ஒரு 20 days முன்னாலே எடுத்திருப்பேன். பட் நான் ஏன் லேட்டாக கொடுக்குறேன்னா, நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குன்னா தான் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் போடாமே வச்சுருந்தேன். பட் வந்து இப்போ உண்மையிலே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே வந்து இவங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே அவ்வளோ கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப நேச்சரான முறையில் அவங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸ் பாடி கேரில் வந்து லோஷன்ஸாக இருக்கட்டும், பேபிக்கு கூட இருக்குது. 3 monthலேருந்து பேபி யூஸ் பண்ணுற மாதிரி பேபி ஷாம்பு, பேபி லோஷன்ஸு, சோப்லாம் வந்து ஹோம்மேட் சோப், நலங்கு மாவு, அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம கேர்ள்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேஸுக்கு போடுற க்ரீமாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், அப்புறம் ஹேருக்கு வந்து ஷாம்பு, அப்புறம் ஹேர் கிட்டு, அதில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரீக்ரோத்துக்கு வந்து ஜெல்லு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பயோடெக் ஒரு இது மாதிரி டேப்லெட்டில் அது ஒரு சாக்லேட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உண்மையிலே வச்சுருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த லக்ஷ்மி கிருஷ்ணாவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் தான் இன்றைக்கி அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்க போயிருந்தேன். ஸோ அதில் வந்து சன்ஸ்க்ரீனும் நான் வாங்கியிருந்தேன். அது போக ஹெல்த் கேரில் வந்து நிறைய மில்லட்ஸ் போட்டு வெயிட் லாஸ் பவுடர்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எப்படி சொல்ல, இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல, ஹெல்த் ட்ரிங்க், அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்ம ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுற இதை வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ ஹார்லிக்ஸ் பூஸ்டாக இருந்தாலுமே அது கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதில் சுகர் கண்டென்ட்லாம் அதிகமாகவே இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆர்கானிக்காகவே செஞ்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதில் இல்லாமல் ஹேர் க்ரோத் கிட்டு வந்து ஒரு கிட்டாகவே அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஹேர் ஆயில், ஒரு ஜெல்லு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பயோடெக்னு சொல்லிட்டு அது ஒரு கிட்டாகவே ஒரு பேக்கேஜ் வருது. ஸோ நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், இல்லைன்னா நம்மள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களே அழகாக வந்து அவங்க சஜஷன் பண்ணி அவங்க அழகாக கைட் பண்ணுவாங்க. இதுக்கு போடலாம் அப்படின்னு மாதிரி அவங்களே அழகாக சொல்லியிருந்தாங்க. உண்மையில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ நானுமே யூஸ் பண்ணி ஒரு 20 days நல்ல ரிசல்ட் வந்தனால தான் நானுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இவங்களோட இது வந்து வெப்சைட் வந்து நல்ல ரீச் கூட. ஸோ அதனால் இவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் கூட இவங்க வெப்சைட் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அண்டு நார்மல் வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பிரான்ச்சஸுமே சென்னையில் 2-3 இருக்குது. ஸோ மதுரை, திருநெல்வேலி, இது நான் போன அந்த ஷாப் வந்து திருநெல்வேலி தான். அது போக நிறைய ஊர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வந்து இவங்களோட அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லைனா ஆன்லைனில் தான் வாங்க முடியும்னா கூட இவங்க வெப்சைட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு கூட அவங்க தனியாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம். எல்லாமே வந்து நம்ம ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறது வந்து நல்லது தானே. நம்ம ஃபேஸ்க்காக இருக்கட்டும், பாடிக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம யாராக இருந்தாலுமே கேர்ள்ஸுன்னு கிடையாது, பொதுவாக எல்லாருமே அவங்கவுங்க ஃபேஸு, பாடி, ஹேர்லாம் வந்து கேர் பண்ணிக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். கேர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பொதுவாகவே வந்து இந்த பியூட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி கிடையாது, எல்லாருமே கேர் பண்ணிக்கணும். அவங்கவுங்க பாடி அவங்க தானே கேர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே போனால் உண்மையிலே நல்ல ஒரு இதாகவே இருக்குது. ஸோ நானுமே ஒரு 2-3 திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வீடியோலாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அட்மாஸ்பியரும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சின்ன ஷாப் தான், சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையிலே போய் உள்ள ஸ்பேஷியஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃப்ரீயாகவே இருந்துச்சு நான் போயிருக்கும்போது. ஸோ இதுதான் ஓவரால் வந்து ஷாப் இதுதான். ஸோ கொஞ்சம் திங்ஸ் நானும் பர்சனலாக வாங்கிட்டு அங்கேருந்து நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இது கரெக்டாக பாளையங்கோட்டையில் இருக்க லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மதுரை, திருச்சி,
பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், ஸோ நிறைய பிளேசஸில் இவங்களோட ஷோரூம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்களும் அங்கேருந்து அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இது இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நியூவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அதுக்கு ஏற்றால சாந்தி ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்ஸு. ஸோ திருநெல்வேலினாலே அல்வா ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய ஸ்வீட்டுமே அங்கே ஃபேமஸ் தான். அதனால் அங்கேயும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து பெரியார் பேருந்து நிலையம் சொல்லுவோம். ஸோ உண்மையிலே அங்கே ஒரு பெரியார் ஸ்டாச்சு கூட வச்சுருப்பாங்க. உண்மையிலே உள்ளே அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஸ்பேசியஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனாலே பெருசாகவே இருந்துச்சு உண்மையிலே. ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கூட அதை காட்டியிருப்பேன், பட் அது நைட் டைமில் எடுத்தனால பெருசாக தெரிஞ்சிருக்காது. இது மார்னிங். ஸோ நாங்களும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பைபாஸ் ரோட்டில் தான் ஏறினோம். நாங்கள் வந்து எப்போயுமே ஒரு ரூட்டில் போவோம், பட் இந்த தடவை நான் வந்து போன ரூட் வந்து ஒரு வேறு ரூட்டு. இந்த ரூட்டில் வந்து ஒரு ஸ்பாட்டை நான் இப்போ காட்டுவேன். இந்த ஸ்பாட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நான் சொல்லலை என்ன ஸ்பாட்டுன்னு, ஆனால் இது ஒரு ஃபேமஸ் தமிழ் ஆக்டர் நடித்த ஒரு மூவியில் ஒரு சாங் வந்து இந்த ஸ்பாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் கெஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக பார்ப்போம். நான் இது என்ன மூவி, யார் பெரிய அந்த ஆக்டர்னு சொல்லிட்டு அந்த சாங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லுங்கள். யார் கமெண்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.